என்ன மாமா இங்க உட்காந்துருக்குற? இருந்தாலும் மாப்பிள சும்மாதான். சும்மாவா? கொஞ்சம் நவுந்து உட்காரு. என்னாச்சு? இப்ப நீ இருக்க மாட்டியே. ஏன் மாப்பிள, கம்பெனியில் எனக்கும் மேனேஜருக்கும் கொஞ்சம் வாய் வாக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது சண்டை வந்துச்சு மாப்பிள. பிடிச்சி அடிச்சு விட்டேன். வேலைக்கு வேற வச்சுக்குவாங்களா என்னன்னு வேற தெரியல. வீட்டிலே வேற இப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணேன்னு தெரியல மாப்பிள. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் வருது. இந்த மானங்கிட்ட கோவம் எதுக்கு தான் இப்படி வருதுன்னே தெரியல மாப்பிள. அட விடுமாமா, கோவம் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். எப்பயாவது ஒரு வாட்டி வந்தா வேல்யூ இருக்கும். அடிக்கடி உனக்கு வருது, அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை மாமா. இரு, உன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. ஹே கூகுள், எங்க மாமாக்கு அடிக்கடி கோவம் வந்துட்டே இருக்குது. சரி பண்றதுக்கு என்ன பண்றது? உங்க மாமா அடிக்கடி கோபப்படும் போது நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அமைதியாக இருங்கள். அவர் கோபமாக பேசும்போது நீங்கள் திரும்ப பேசாமல் அமைதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். காரணத்தை அறிய முயலுங்கள். அவரது கோபத்திற்கு வேலைப்பளு, உடல் நலக்குறைவு அல்லது குடும்ப பிரச்சனைகள் ஏதேனும் காரணமா என்று பொறுமையாக கவனியுங்கள். அவரது கோபம் உங்களுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்பை ஏற்படுத்தினால் ஒரு தகுதியான மனநல ஆலோசகரின் கவுன்சிலர் உதவியை நாடுவது நல்லது. என்னன்னுமா சொல்லுது? ஆமா மாமா, பார்த்து ஃபாலோ பண்ணிக்க. நான் கிளம்புறேன். ஏன் மாப்பிள பாதிலே விட்டுட்டு போற? உன் கோவம் எனக்கு செட் ஆகாது, நான் வரேன்.